சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ். பயர்ன் மியூனிக் லாஸ், ரியல் மேட்ரிட் லாஸ், அத்லெட்டிகோ மேட்ரிட் லாஸ், எல்லாமே பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாமே தோக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3 டீமுமே தோத்த டீமுமே வந்து அவங்கள்ட்டே ஒரு சில வீக்னஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நேற்று ஒரு மாதிரி அவங்க மிட்ஃபீல்டு ரியல் மேட்ரிடோட மிட்ஃபீல்டு வந்து நேற்று நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு எழுப்பப்பட்டிருக்கு. ஆன்சலோட்டியும் வந்து நாங்கள் வந்து ஒழுங்காக விளையாடல ஒத்துக்கிட்டு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டோனில் தான் பேசிட்டு போயிருக்காரு. ப்ரொஃபைல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. நான் நேற்று எம்பாப்பே வந்து சப்ஸ்டியூட்டாக உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது என்னன்னா அவர் அந்த டுவர்ட்ஸ் அந்த லெஃப்ட்ல இருந்து தான் உள்ள வர ட்ரை பண்றாரு இருக்குது. நிறைய டைம் என்னன்னா சென்டர்ல பாக்ஸுக்குள்ள ஆட்கள் இல்லாத இருக்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. மேன் சிட்டியோட விளையாடும் போது கூட நம்ம மேன் சிட்டி வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணுறது பார்ப்போம். ஆனால் அவங்கள தட்டி சாப்பிட்டு போயிருப்பாங்க ரியல் மேட்ரிட். அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த எபிலிட்டி வந்து ஒரு கிரன்ச் சுச்சுவேஷன்ஸில் வந்துரும்னு தோணுது எனக்கு. அப்பெல்லாம் எனக்கு வந்து ரியல் மேட்ரிட் அவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ண மாட்டேன். எல்லாருமே பாராட்டுற ஒரு பிளேயர் எமி மார்டினஸ். இந்த அது என்னன்னு தெரியல, அவர் அர்ஜென்டினா பாசம் வந்துருமே ஹெட்டிக்கிட்டு அதுக்குன்னு இல்லை, எப்போ தேவையோ அப்போ ஸ்டெப் அப் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேயர் தான் அவர். எமி மார்டினஸும் டிலைட்டும் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, அவங்க இப்போ இருக்க இடத்துல வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருப்பாங்க இவரோட டென் ஹேங்கில். அப்போ வந்து துரானை உள்ளே கொண்டு போகிற ஆலிவர் கின்ஸே சும்மா விட போகிறது கிடையாது. துரானை அங்கே தூக்கி போடும்போது எப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மேன் யுனைட்டடோட. தொடர்ந்து எல்லா அப்செட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது லிவர்பூல் மட்டும் ஒரு 2-0 அப்படின்ட்டு ஒரு வின்னர். ஆக்சுவலாக அந்த இதில் வந்து நான் லிவர்பூல் வின்னை பற்றி பேசுறதோட லிவர்பூல் பற்றி பயங்கரமாக நெகட்டிவாக ஒரு சொல்ல போகிறேன். நெகட்டிவ் இந்த சென்ஸ் என்னது, ஆனே ஸ்லாட் வந்து அதை வந்து ஹீல் அட்ரஸ் அப்படி தான் பட்டிருக்கு எனக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி வந்து சொல்கிறேன் ஒரு விஷயம், எனக்கு சாலா வந்து ரொம்ப ப்ராமிசிங், ரொம்ப கரெக்டாக இல்லையோ, அவர் வந்து அவர்கிட்ட பால் கிடைச்சதும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ண முடியலையோ அப்படின்னு ஒரு கன்சர்ன் இருக்கு. கடைசி நேற்று நிறைய மிஸ்பிளேஸ் பாஸ்ல இருந்துச்சு. பாசஸ் ஓகே, பட் ஆனால் நேற்று அவர் பண்ண ஃபினிஷ் வந்து ஒரு கிளாசிக் சாலா ஃபினிஷ் மாதிரி தான். ஓகே சாரி, ஐ டேக் இட் பேக் சாலா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர்ட் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரிபிள் பாஸ் அண்ட் ஷூட். UCL கேம் வீக் 2ஓட செகண்ட் டே ரிவ்யூ தான் இது. வணக்கம். ஸோ உங்கள் டீம் வந்து வின் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் ஹேட் வாட்ச்காக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே 100 விக்ட்ரியாக இருக்குது. உங்கள் டீம் விளையாடவே இல்லை, அப்போ நீங்கள் எந்த வாட்சில் பார்த்தீங்க தெரியல. நாங்கள் இன்றைக்கி நைட்டு நாங்கள் போகிறோம். ஸோ என்னன்னா சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ். பயர்ன் மியூனிக் லாஸு, ரியல் மேட்ரிட் லாஸு, அத்லெட்டிகோ மேட்ரிட் லாஸு, எல்லாமே பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாமே தோக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாளே வந்து தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு டேவோட ஃபஸ்ட்டு கேம் வீக்கோட கேம் 1 அன்றைக்கி வந்து நிறையா லாஸஸ் இல்லைனாலும் ட்ராஸை பார்க்க முடிஞ்சில்ல நம்ம அன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்சிலோனா மட்டும் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு இப்போ தானே ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த ஃபார்மேட்டுக்கு வரும். ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ப்ளஸ் இந்த 3 டீமுமே தோத்த டீமுமே வந்து அவங்கள்ட்டே ஒரு சில வீக்னஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரியல் மேட்ரிட் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக வந்து ஆன்சலோட்டியை வந்து பாராட்டினாலுமே வந்து ஆன்சலோட்டி வந்து சில சமயங்களில் வந்து ஒரு மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பில்லியன்ஸை வந்து நம்பியிருக்க ஒரு கோச் மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது, க்ரூஸை மிஸ் பண்ணாங்கன்னு தோணுச்சு எனக்கு நேற்று. க்ரூஸோட குவாலிட்டி வந்து சுமைனிக்கும் கமவிங்காக்கும் எல்லாருக்கும் வேல்வெடேக்கெலாம் எல்லாருக்குமே அந்த குவாலிட்டி வந்துருச்சான்னு சொல்ல முடியாது. டிக்கிங் இருக்குல்ல, அந்த அந்த பிளேயர்ஸோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் வந்து வெளில எடுக்கிறது, அது வந்து க்ரூஸை நேற்று மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. ப்ளஸ் லில்லேவும் நல்லா விளையாண்டாங்க. அவங்க விளையாடுறது வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது, அந்த ஒன்று இருக்குது. ப்ளஸ் இட்ஸ் கோயிங் டு பி டஃப். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா ரியல் மேட்ரிட் வந்து சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணவங்க. லில்லே வந்து என்ன சொல்கிறது, ஃபார்மர்ஸ் லீக்னு சொல்கிற ஒரு இடத்துல வந்து விளையாடிட்டு இருக்க ஒரு டீம். நீங்கள் வந்து இப்போ திடீர்னு வந்து யூரோப்பியன் பெடிகிரியோட இருக்க பென்ஃபிகா, போர்ட்டோ, அந்த மாதிரி டீம் கிட்ட வந்து யூரோப்பில் வந்து அட்லீஸ்ட் ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் 16 வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம் கிட்ட போய் தோத்தாங்கனாலும் ஓகே இது யூரோப்பியன் பெடிகிரி அதனால் அப்படி இருக்குன்னு சொல்லுவேன். லில்லே வந்து லிட்ரலி என்ன சொல்கிறது, இப்போதைக்கு இன் கம்பேரிசன் வந்து ரியல் மேட்ரிடோட கம்பேரிசன் சொல்லும்போது ஒரு சின்ன டீம் தான். ரியல் மேட்ரிடோட கம்பேர் பண்ண எந்த டீம் எடுத்தாலுமே அது ஒரு சின்ன டீம் இல்லை, அப்படி அந்த அளவுக்கு போல் நான் என்ன சொல்கிறேன், யூரோப்பியன் காம்படிஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஆளுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அங்கே 2-3 பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்பவே பயங்கர இம்ப்ரெசிவாக விளாண்டாங்க நேற்று. அங்கே இவர் டியாகோ சாண்டோஸ்னு நினைக்கிறேன், அவங்க லெஃப்ட் பேக் ரைட் பேக், அவரோட கேம் வந்து இனியா ஆடுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 17 year old பிளேயர் செட், அவரோட கேமுமே வந்து நேற்று ஒரு மாதிரி அவங்க மிட்ஃபீல்டு ரியல் மேட்ரிடோட மிட்ஃபீல்டு வந்து
நேற்று நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு எழுப்பப்பட்டிருக்கு. ஆன்செலோட்டியும் வந்து நாங்கள் வந்து ஒழுங்காக விளையாடல ஒத்துக்கிட்டு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டோனில் தான் பேசிட்டு போயிருக்காரு. பாவம் எப்படி எடுக்கிறாங்க ரியல் மேட்ரிட். ரியல் மேட்ரிட் வந்து இந்த சீசன் தொடக்கத்துல இருந்தே நான் பார்க்குற ஒரு விஷயம். ஏன்னா அந்த சீசன் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நான் சொன்னேன் நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்கும். ரியல் மேட்ரிட் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒரு பயங்கரமான டீம் அந்த டீம் இருக்காது. எம்பாப்பே வந்திருக்காரு. நம்ம நிறைய வீடியோஸ்லயுமே நிறைய பேர் வந்து கெஸ்ட் கூட நிறைய பேர் சொன்னாங்க. என்னன்னா பயமா தான் இருக்கு ரியல் மேட்ரிட். ஏன்னா அவங்களோட ஃப்ரண்ட் லைனை பார்க்க பயமா இருக்கு. ஆனா போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் அவங்க பண்ண ஒரு விஷயத்தை இந்த வருஷம் அவங்களால பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரியதாக இருக்கு. ஏன்னா ப்ரொஃபைல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. நான் நேற்று எம்பாப்பே வந்து சப்ஸ்டியூட்டா உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது என்னன்னா அவர் இந்த டுவர்ட்ஸ் அந்த லெஃப்ட்ல இருந்து தான் உள்ள வர ட்ரை பண்றாரா இருக்குது. நிறைய டைம் என்னன்னா சென்டர்ல பாக்ஸுக்குள்ள ஆட்கள் இல்லாத இருக்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் லாலிகாவையும் சேர்த்து பார்க்குறேன். லாலிகாலையுமே 1 or 2 மேட்சஸ் நான் பார்க்கும்போது அவங்ககிட்ட நிறைய அந்த ஒரு அட் எண்ட் உள்ள வரைக்கும் வந்துடுறாங்க, எல்லாம் டாமினேட் பண்றாங்க, எல்லாம் வராங்க. பட் உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலை தான் அவன்கிட்ட இருக்குது. மேபி லைக் ஒரு போச்சிங் ஃபார்வர்ட் மாதிரியான ஒரு பிளேயர் இல்லையோ. மேபி இந்த ஒரு பென்சிமா இருந்ததா இருக்கட்டும், இல்லை போன சீசன் பெல்லிங்காவுமே அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு அப் தி ஃபீல்ட் ஆடினாரு. இப்போ எம்பாப்பேக்கு நீங்க அந்த ரோல் கொடுக்குறீங்க அப்படின்றதுனால அது ஒரு பெரிய புல் பேக்கா இருக்குதோ அப்படின்ற ஒரு விஷயம். சின்னது எம்பாப்பே ஸ்டார்ட் பண்ணல, என்ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணாரு. என்ட்ரிக்குமே நம்ம எதிர்பார்த்த ஒரு மீன் லைக் நிறைய ஒரு ஹைப்ல தான் இப்போ ஒரு சின்ன பையன் அப்படின்ற ஒரு சின்ன பையன் தான். ஆக்சுவலாக வந்து ஆனால் ரியல் மேட்ரிட்டோட சேர்த்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பு அந்த இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ரியல் மேட்ரிட்னா நீ ஹவ் டு வின். ரியல் மேட்ரிட்னா நீ ஹவ் டு பெர்ஃபார்ம். தட்ஸ் ஆல். 10 வயசா இருந்தாலும் சரி 11 வயசா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டீம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா யூ ஹவ் டு பெர்ஃபார்ம். நீங்கள் வந்து அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் டிமாண்ட் அங்கே. எனக்கு என்னன்னா வந்து ரியல் மேட்ரிட் அவ்வளோ மோசமாலாம் இல்லை. ஒரு டிரான்சிஷன் மாதிரிலாம் கிடையாது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆல்மோஸ்ட் எம்பாப்பே அவங்கள தான் வாங்கியிருக்காங்க. ஒரு சின்ன சிஸ்டம் ட்வீக் பண்ணுறது வந்து ஆன்செலோட்டி வந்து கேப்பபிள் தான். ஆன்செலோட்டி கேப்பபிள் இன்னும் சொல்கிறத விட என்னென்னா எனக்கு அந்த டீம் வந்து இன் பொசிஷன், இன் கமாண்ட், இன் கண்ட்ரோல் வந்து அந்த டீம் வந்து லாஸ்ட் 3-4 சீசனாகவே அவ்வளோ பெருசாக இல்லை. அந்த ஒரு வினிங் மொமெண்ட்டில் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து கண்ட்ரோலில் வந்து கேம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அது ஒரு ரியல் மேட்ரிட் அது எலிட்ரா நாங்கள் கிங்கடா நாங்கள் அப்படி தான் ஆடுவோன்ற மாதிரி ஆடுவாங்க. பட் டாக்டிக்கலி ஸ்பீக்கிங் எல்லா டீம் மாதிரி அவங்க கண்ட்ரோலில் இருந்தாங்களா? மேன் சிட்டியோட விளையாடும் போது கூட நம்ம மேன் சிட்டி வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணுறது பார்ப்போம். ஆனால் அவங்கள தட்டி சாப்பிட்டு போயிருப்பாங்க ரியல் மேட்ரிட். அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த எபிலிட்டி வந்து ஒரு கிரன்ச் சுச்சுவேஷன்ஸில் வந்துரும்னு தோணுது எனக்கு. அப்போல்லாம் எனக்கு வந்து ரியல் மேட்ரிட் அவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ண மாட்டேன். ப்ளஸ் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தானே பார்சிலோனாவோட கீழே இருக்காங்க. அதனால் வந்து சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. சீசன் 7 மேட்ச் 8 மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுவும் ரொம்ப நெக் தான், பெருசாக அலாமிங்கெல்லாம் எதுவுமே இல்லை. ப்ளஸ் அவங்க கோல்ஸில் தான் இருக்காங்க. வினியா இருக்கட்டும், ரொட்ரிகோ இருக்கட்டும், எம்பாப்பே இருக்கட்டும், they are scoring goals in every alternate games. போன சீசன்ஸ்ல வந்த மாதிரியான கோல்ஸ் இந்த சீசன்ல வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. போன சீசன்ல அவங்க அந்த ஒரு வந்துரும் தோணுது எனக்கு. க்ரூஸ் வந்து மிஸ் வந்து நேத்து தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. க்ரூஸ் இல்லாதது வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி அவென்யூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஷார்ட் பாசஸ் பண்ணுறது இருந்தாலும் சரி, பிளேயர்ஸை இழுத்துட்டு போகிறது இருந்தாலும் சரி, ஒன் டச் பாசஸுமே சரி, க்ரூஸோடது வந்து எனக்கு மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே க்ரூஸோட டைனாமிக்ஸ் வந்து க்ரூஸ் வந்து ஒன்ஸ் இன் ஜென்ரேஷனல் பிளேயர். அவரை வந்து நீங்கள் எந்த வகையிலுமே வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சும்மா டிஷர்ட் கொடுத்து வேல்வெடே கொடுத்து வேல்வெடேக்கிட்ட கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல. பட் க்ரூஸ் வந்து நேற்று நான் மிஸ் பண்ணதை ஃபீல் பண்ணேன். நான் ஃபீல் பண்ணேன், எப்படி ரியல் மேட்ரிட் ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க எனக்கு என்னன்னா க்ரூஸ் இருந்தால் அந்த கண்ட்ரோல் இருந்திருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு. ப்ளஸ் சீக்கிரத்தில் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் கிடச்சிருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஜார்டாக தான் விளையாடினாங்க நேற்று. ப்ளஸ் அவங்களையும் நீங்கள் கிரெடிட் கொடுத்தாகணும், லிலேயும் கிரெடிட் கொடுத்தாகணும். லிலே டுக் த கேம் டு தெம். அவங்க வந்து அவங்கள வந்து பெருசாக ரொம்ப என்ன சொல்கிறது, ஓகே பெரிய டீம் அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணுறோம், நாங்கள் எல்லாம் பின்னாடி உட்காந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஈக்குவலி டஃப் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம டஃபாக தான் சொல்லுவோம். அந்த டஃப் கொடுத்ததோட வந்து அவங்கள வந்து பெருசாக விளையாட விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. எனக்கு இந்த சுமேனி கமிங் அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அவங்களாம் இண்டிவிஜுவலாக பிளேயர்ஸ் ஓகே, அவங்க அடாப்ட் ஆகி இதுக்கு சிஸ்டத்துக்கு வந்தாங்க ஓகே. பட் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பிளேயர்ஸ் வந்து அவங்க த்ரைவ் ஆகிறதுக்கு இன்னொரு பிளேயர் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். ஓகே, அந்த பிளேயர் தான் க்ரூஸ் மாதிரி அப்படி சொல்லணும். இன்னொரு பிளேயர் எக்ஸலண்ட்டாக இருக்கும்போது இவங்களோட எபிலிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகி பெருசாக தெரியும்ல. ஒரு பிக் பாய் ஃபிகர் உங்களுக்கு ஆள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. நாட் பிக் பாய் இந்த இதில் அந்த பொசிஷன்லி அந்த பிளேஸில் டாக்டிக்கலி அந்த பொசிஷனில் வந்து க்ரூஸ் மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு அப்படி சொல்கிறேன். பிக் பாய்னா நான் வந்து லீட் பண்ணுறதுக்கு சொல்ல, அந்த இடத்துல ஒரு இன்டெலிஜென்ஸ் அந்த இதில் பேசுகிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தோன்னா ஆஸ்டன் வில்லா பையர்ன் மியூனிக், இது ஒரு பயங்கரமான அப்செட். அவன் லைக் ஹாரி கேன் அங்கே இருக்கிறாருன்றதுனால என்னன்னு தெரில, பையர்ன் மியூனிக் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அதில் இருந்து. இன்னொன்று நான் இந்த இதில் ஃபஸ்ட்டு நான் கொடுக்க போட கிரெடிட் யாருன்னா உனா எமரிக்கு 100% கிரெடிட் நான் அவர் கொடுத்தேன். ஏன்னா
ஒரு ப்ராப்பர் உனாய் எமரி கேம் அதெல்லாம். என்னன்னா எவ்வளோ பெரிய டீம் ஆனாலும் இருந்துட்டு போ, நீ பாலை நீ வந்து 90 நிமிஷத்துக்கு நீயே கூட பாலை வச்சுக்கோ, 1000 ஷாட் கூட அடிச்சுக்கோ, நான் வருவேன் 2 நிமிஷம் பால் வச்சுப்பேன், ஒரு ஷாட் அடிப்பேன், கோல் போட்டு போவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேமாக தான் இருந்தது. ரொம்ப சாலிடாக இருந்தாங்க. குறிப்பாக எல்லாருமே பாராட்டுற ஒரு பிளேயர் எமி மார்டினஸ். அது என்னன்னு தெரியல, அவர் அர்ஜென்டினா பாசம் வந்துருமே எட்டிக்கிட்டு இல்ல அதுக்குன்னு இல்லை, எப்போ தேவையோ அப்போ ஸ்டெப் அப் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேயர் தான் அவர். நீ நிறையா வைட்டல் மூமெண்ட்ஸில் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காரு. வைட்டல் மொமெண்ட்ஸ் ஸ்டெப் அப் பண்ணுவார். அதோட என்ன சொல்கிறேன், ஏதோ படித்தேனே நான், அவர் வந்து தப்பு பண்ணுற கேம் வந்து ஊரே பார்க்காது. அவர் தப்பு பண்ணுறாரு அப்படின்றத விட்டுலாம். தப்பு ஆக்சுவலாக நேற்று மார்கன் ராஜர்ஸா மார்கன் ராஜர்ஸ் மிட்ஃபீல்டு ப்ளஸ் அவரோட கேம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு இதுலேயும் எலிவேட் ஆகிட்டே போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் பேன் வந்து 30% பொசிஷனில் இவங்களுக்கு ஆக்சுவலாக நேற்று இருக்கிறதுல பயங்கரமாக இருந்துச்சு, ஷார்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. டிபு இல்லைன்னா வேற மாதிரி மாறி வாய்ப்பு இருக்குது, அது ஓகே இல்லைன்னு. எனக்கு வந்து இந்த பிளேயரை பற்றி தான் எனக்கு பயங்கர ஷாக்காக. டுரான் வந்து அதை சும்மா போய் பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்க்குற மேட்ச் எல்லாமே வந்து சப்ஸ்டியூட் வந்து கோல் அடிச்சிட்டு இருக்காரு. எல்லா மேட்சும் சப்ஸ்டியூட் வந்து கோல் அடிச்சிட்டு இருக்காப்ல. என்ன இவன் கோல் அடிச்சுட்டே இருக்கான். வாட்கின்ஸ் யோசிச்சு பாருங்களேன், வாட்கின்ஸ் எல்லாமே பின்னாடி ஒருத்தன் வந்து இப்படி கோல் அடிச்சிருந்தா வாட்கின்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவன் அடிக்கிற கோல் இருக்கும். ப்ளஸ் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர ஃபிசிக்காலிட்டியோட அந்த நயன்கானது, ப்ளஸ் நயன்கானது மட்டும் இல்லாமல் அந்த இந்த சென்ஸ் பேசிங்கும் இருக்குது, பால் கண்ட்ரோல் இருக்கு. என்ன இந்த பிளேயர் வந்து எப்படி ரேடார்லேயே இல்லாமல் இருக்காப்புல. நீங்கள் வாங்க ட்ரை பண்ணீங்கல்ல. இல்லை ஆக்சுவலாக இவ்வளோ ஹீ ஷுட் ஸ்டார்ட்ல இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் இருந்துச்சுன்னா அதான் பட்டுச்சு. நேற்று வின் பண்ணது அதெல்லாமே ஜாலியாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் ஆஸ்டன் வில்லா இல்லை உனே எமரி வந்து யூரோப்பியன் காம்படிஷன் கப் காம்படிஷனில் வந்து எப்பயுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள். ஹி ஹேஸ் தட் நேக்கு. நேற்று வந்து நான் ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போதே ஏதோ ஒரு பட்டுச்சு எனக்கு, ஆஸ்டன் வில்லா ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. என்ன சொல்லுது, ஆஸ்டன் வில்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு முடிச்சு. நான் கொஞ்சம் கன்வின்சிங்காக ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து அடிச்சு பிடிச்சி எப்படி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆமாம், நான் இதில் இன்னொரு பிளேயர் நீங்கள் ஜான் டுரான் சொல்லியிருந்தீங்க, நானுமே டுரான் பற்றி பேசுகிறேன். எனக்கு டுரான் டெஃபினட்டாக என்னன்னா இவ்வளோ 6 மேட்ச்சில் 6 கோல் அடிச்சிட்டாரு, இதுக்கப்புறமா ஒரு ஸ்டார்ட் ஆகலைன்னா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். எனக்கு மேபி லைக் அவர் மோர் ஆஃப் சூப்பர் சப்பில் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சூப்பர் சப் ஆக்சுவலாக இந்த சூப்பர் சப்புக்கான என்ன சொல்கிறது கான்செப்டே வந்து அவங்க வந்து இம்பேக்ட் பண்ணணும், அதுதான் அந்த இதில் தான் இருக்குது. பட் அந்த சூப்பர் சப்புக்கான கான்செப்டே இல்லாமல் பண்ணுறாருன்னு தோணுச்சு எனக்கு. அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னா கன்வின்சிங்காக தேவையே இல்லை, லைக் கன்வின்சிங்காக கோல் அடிச்சிடலாம்னு தோணுச்சு. அந்த சிஸ்டம்க்கு கரெக்டாக இருந்தார். அவரும் கோல்ஸ் சாதாரண கோல்ஸ் அடிக்கல, டேப்பின் மாதிரி கிடையாது, ஸ்கோரிங் ஸ்பெக்டாகுலர் கோல்ஸ். அது மாதிரி இருக்குது. ஆலி வாட்கின்ஸோட ஸ்டைல் வேறு, இவரோட ஸ்டைல் வேறு, நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. பட் ஃபர்தர் இந்த பக்கம் பேசினா ராஜஸோட இது வந்து ஆக்சுவலாக வந்து எங்களோட ஆர்சனல் கேம்லேயே ராஜஸ் வந்து நல்லா விளையாண்டார். அது என்ன சொல்கிறது, அந்த தெரிஞ்சிச்சு அவரோட எலிட் ஆள் வந்து தெரியுது, அவரோட இது கேம்லேயே பார்த்து தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து அதுக்கப்புறம் ஒனானாவோட இன்ஃப்ளூயன்ஸும் வந்து கேம் டு கேம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒனானா வந்து நாங்கள் வாங்கணும்னு பார்த்தோம், நீங்கள் வாங்க, எல்லாம் நிறைய பேர் வாங்க ட்ரை பண்ணாங்கன்னு நினச்சேன். யுனைடெட் போவாங்கன்னு நினச்சேன். ஒனானா சூப்பரான பிளேயர். ஆமாம், அந்த இதில் வந்து ஆக்சுவலாக வந்து அவரோட பால் சர்க்குலேஷனோட ஃபார்வர்ட் பிளே கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் ஆன மாதிரி இருக்குது. எவர்டன்லேயே பண்ணார், பட் இங்கே கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எவர்டனில் வந்து அவர் மட்டும் தான் ஒரு ஆள் தனியாக இருந்து பண்ணிட்டு போகிறார். ஏன்னா லேம்பார்ட் அங்கே எவர்டன் மேனேஜராக இருக்கும்போது நான் எவர்டன் ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பார்க்கும்போது ஒனானா மட்டும் தனியாலாம் ஆடிட்டு இருப்பாரு. என்ன இவ்வளோ ஒரு சூப்பர் பிளேயர் தனியாக இருக்கிறாரு. ஒனானா வாங்கிடும்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் தான் மெரினோக்கு போனோம் நாங்கள். ஒனானா லீக் நான் என்ன நினச்சேன், இப்போ ஒனானா அண்ட் டீலமன்ஸோட அந்த டபுள் பிவட் வந்து உண்மையாக ரொம்ப ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்டான ஒரு பிவட்டாக. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே டபுள் பிவட் வச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், யாருமே அந்த 6க்கு 8ன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, பட் டபுள் பிவட் மாதிரி ஓகே பண்ணிட்டு இருக்காங்க. உனையமரிக்கு அடுத்த மேட்ச் மேன் யுனைடெட் வேற. ஆமா, அவங்க மேன் யுனைடெட் பத்தி தனியா ஒரு எபிசோட் பேசுறாங்க. மேன் யுனைடெட் பயந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் இன்னைக்கு யூரோப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பேசுறோம். நான் இது ஜான் டுரான் பத்தி அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஏன்னா சூப்பர் சப்பா இருக்கிறது போதும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா பேக் ஆல்கசர் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், டாட்மண்ட்ல இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 13 மேட்ச் இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு 13 மேட்ச்லையுமே கோல் போட்டார். கண்டினியூஸாக பேக் டு பேக் கோல் போட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை வந்து சூப்பர் சப்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு 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 சைக்காலஜிக்கலான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எனக்கு என்ன இன்னொன்று வந்து டுரானோட ஸ்டாக் வந்து ஓப்பன் பண்ணால் இன்னும் தெரியும் நம்மளுக்கு படுது. ஓகே, அந்த ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கேமியோட ஃபுல் கேம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுற எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொல்கிறது, அது வந்து ஆஸ்டன் வில்லாக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆலி வாட்கின்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம், ராம்சே இந்த பக்கம் இருப்பார், இதை வச்சுட்டே போகிறத விட்டுட்டு டுரானை ஸ்டார்ட் பண்ணி எப்படி அவங்களுக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷன் கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு தோணுது எனக்கு. ஓகே,
கேம் வந்து சில கேம் வந்து அந்த வாட்கின்ஸோட ரன் இல்லாமல் வெளில இருந்தே கோல் அடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை எப்படி இவங்க எடுத்துக்க போகிறாங்கன்றது. ஆஸ்டன் வில்லா வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், எமி மார்டினஸும் டிலைட்டும் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, அவங்க இப்போ இருக்க இடத்துல வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருப்பாங்க இவரோட டென்ஹாகில். அப்போ வந்து டுரானை உள்ளே கொண்டு போகிறது, ஆலிவர் வாட்கின்ஸே சும்மா விட போகிறது கிடையாது. டுரானை அங்கே தூக்கி போடும்போது எப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மேன் யுனைட்டடோட. அந்த ஒரு இதில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த மேன் யுனைடெட் தனியாக பேசணும், நிறைய பிரச்சனை. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து லிவர்பூல் பொலோனியா. இந்த எல்லாம் தொடர்ந்து எல்லா அப்செட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது லிவர்பூல் மட்டும் ஒரு 2-0 அப்படின்ற ஒரு வின்னர் ரெஜிஸ்டர். ஆக்சுவலாக அந்த இதில் வந்து நான் லிவர்பூல் வின்னை பற்றி பேசுறதோட லிவர்பூல் பற்றி பயங்கரமாக நெகட்டிவாக ஒரு சொல்ல போகிறேன். நெகட்டிவ் இந்த சென்ஸ் என்னது, ஆர்னே ஸ்லாட் வந்து அதை வந்து ஹீல் அட்ரஸ் அப்படி தான் பட்டிருக்கு எனக்கு. ஒரு இடத்துல வந்து நம்ம என்னடா ப்ளே பண்ணுறோன்ற மாதிரி ஒரு திரும்பி பார்ப்பார் க்ரௌட் இந்த சென்ஸ் இந்த இது அந்த மாதிரி தோணுச்சு. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க 3 பேர் இருக்காங்கல்ல, அதுவும் சாலாவோட சைடில் பார்த்தீங்கன்னா, சாலாவோட சைடில் தான் நேற்று வந்து பொலோனியாவோட பாசஸ் நிறையா ஆச்சு. அதே மாதிரி தான் உல்ஃப் சைடு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா, பொலோனியாவோட உல்ஃப்ஸ் மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா சாலாவோட சைடில் தான் நிறையா பாசஸ் வந்து நடந்திருக்கும். சாலாவோட ப்ரெஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லீட் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. அது மிட்ஃபீல்டில் நிறைய பிரச்சனையை உண்டாக்குதுன்னு தோணுது எனக்கு. கிராவன் பேக்கும் சரி, மெக்கலிஸ்டர் மிட்ஃபீல்ட் கிராவன் பேக்கும் சரி, மெக்கலிஸ்டரும் சரி, குட் கேம் தான். பட் ஆஃப் த பால் லிவர்பூல் வந்து இன்னும் எலிட்டாக ஆகலை. எலிட் இந்த சென்ஸ் நீங்க சாலா வந்து பிரஸ் பண்ணனும் அப்படினு எதிர்பார்க்க முடியாது. இப்போ இல்ல, அந்த 3 ஃப்ரண்ட் 3 பிரஸ் பண்ணாத போது அவங்களுக்கு கேப் கிடைக்குது. நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த டேட்டா சொல்றேன். லெஃப்ட் சைடுல வந்து நிறைய சக்சஸ்ஃபுல் பாசஸ் ஃப்ரம் வுல்வ்ஸ் அண்ட் பொலோனியாக்கு வந்து அங்க தான் போயிருக்கு. பொலோனியா நேத்து வந்து 12 ஷாட்ஸ் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பொலோனியா ஆக்சுவலா நல்ல அட்டாக்ல நல்லாவே இருந்தாங்க. சம்திங் அதிகமா ஷாட்ஸ் அடிச்சாங்க. அது ஒன்னு கன்வெர்ட் ஆயிருந்தா கூட வேற மாதிரி கேம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது வந்து வுல்வ்ஸும் அன்னைக்கு வந்து ஒரு பெனல்டி அதனால தான் போச்சு. 2 கேமுமே வந்து எனக்கு லிவர்பூலுக்கு அலாமிங்காக பட்டுச்சு. 2மே வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவர் ஷேடோ பண்ணியிருக்கு. பட் அலாமிங்காக இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் 3 வந்து அந்த இதை போடும்போது மிட்ஃபீல்டு வந்து ஈஸியாக பைபாஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் போகுது. ப்ளஸ் அந்த ஃப்ரண்ட் 3 வந்து பால் வந்து ப்ளே ஆஃப் த பால் எப்படி இருக்காங்கன்றதை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். நோட் பண்ணிங்கன்னா வந்து ஆர்னே ஸ்லாட் அதான் விரும்புகிறாரான்னு டவுட்டாக இருக்குது எனக்கு. ப்ளஸ் கிராவன் பேக் மெக்கலிஸ்டர் இவங்கெல்லாம் எண்டோலாம் ஓகே இருந்தாலும் ஜூபிமெண்டி ஏன் போனாங்கன்றது வந்து ஏன் வந்து அவங்க ட்ரை பண்ணாங்கன்றது வந்து தெளிவாக இந்த 2 மேட்ச்சில் பட்டுச்சு. பாலை கொண்டு போகிறதா இருக்கட்டும், ஷார்ட் பாஸஸாக இருக்கட்டும், ஒன் டச் பாஸஸாக இருக்கட்டும், சேம் அந்த க்ரூஸ் மேட்டர் மேட்ச் சொல்லி மாதிரி தான். இந்த மாதிரி வந்து லிவர்பூல் வந்து ஒரு 6 வந்து மிஸ் பண்ணுறாங்க ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு. கிராவன் பேக் வந்து குட் அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஜூபிமெண்டி போகிறதுக்கான ரீசன் வந்து இந்த 2 மேட்ச்சில் வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. ப்ளஸ் சாலா ஹேஸ் டு இம்ப்ரூவ் அந்த சைடில். கோல் ஓகே, ஓவராலாக டீம் இருக்குல்ல, அந்த டீமோட இது இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் ப்ரெஸ் வந்து அந்த ஃப்ரண்ட் ப்ரெஸ் தான் முக்கியமானது. நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா வந்து அவங்கள வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க. நேற்று இன்னொரு வந்து அவங்க மேன் டு மேன் ப்ரெஸ் பண்ணுறாங்கல்ல, மேன் டு மேன் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பால் நீங்கள் வின் பண்ணணும். லாங் பால் அடிக்கும்போது 20க்கு மேலே ஏதோ ஒரு லாங் பால் அடிச்சிருக்காரு இவர் அலிசன் நேற்று. அதை வின் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பால் வின் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரெஸ் கரெக்டாக இருந்தால் தான் செகண்ட் பால் வின் பண்ண முடியும். நூனஸ் வந்து கரெக்டாக அது பண்ணாரான்றது டவுட் இருக்குது. ஆலிசனோட பாஸ் வந்து ஏரியல் டுவெல் வின் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கு அடுத்த பால் வந்து ஏரியல் டுவெல் பால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு அடுத்த பால் வின் பண்ணணும்ல பக்கத்தில். அது என்ன அப்போ வந்து கிராவன் பேக் மெக்கலிஸ்டர் எங்கே போகிறது, இங்கே மேன் மார்க் பண்ணுறதா, பாலை வின் பண்ணுறதா, அந்த இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. இது வந்து ஆர்னே ஸ்லாட் அட்ரஸ் பண்ணுவாருன்னு தோணுது எனக்கு. இது நெகட்டிவ்னு நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப பெருசாக சொல்லிட்டேன். பட் ஆனால் வந்து வின் பண்ணதுனால இது தெரியாமல் இருக்குது. பட் பிரச்சனை தெரியுது. அந்த இது பிரச்சனை இஷ்யூ இருக்குது, பிரச்சனை இருக்குது தெரியுது. ஏன்னா வந்து நீங்கள் மேன் சிட்டிக்கும் ஆர்சனல் கிட்டையும் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அவங்க 2 பேரும் ஒரு இன்னும் முக்கியமான விஷயம் வந்து ஆர்னே ஸ்லாட் அவரே ஒத்துக்கிறாரு, நாங்கள் இன்னும் டாப் டீம் வந்து ஃபேஸ் பண்ணல. அவங்க 2 அவங்களோட ப்ரெஸ்ஸுக்கு அவங்களோட டாக்டிக்ஸ்க்கு நல்லிஃபை பண்ணுற மாதிரி மீட் பண்ண 2 டீம் கிட்டையுமே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. பொலோனியா, வுல்வ்ஸ். வுல்வ்ஸ் கிட்ட வந்து நீங்கள் அந்த 2 கோல் கம்ஃபர்டபுளாக வச்சு ஒரு 1.5 ஸ்ட்ரைக் வந்துருச்சு. எல்லாம் சொல்லுவாங்க கோல் அடிச்சிட்டு வின் பண்ணுமே சொல்லிட்டு. பட் ஓவராலாக அந்த கேம் வந்து ஒரு சாம்பியன் சைடு ஆடுற மாதிரியான கேமாக வந்து அவங்க இன்னும் ஆடல. லிவர்பூல் ஆடல. நம்மளுக்கு வந்து இவங்க வின்ஸ் இவங்க ரன் எல்லாமே பார்த்து வந்து இது கணமறைக்கலாம். பட் லிவர்பூல் வந்து ஃப்ரண்ட்டில் யாரோ ஒருத்தர் வந்து அவங்க பனிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி வந்து சொல்கிறேன் ஒரு விஷயம், எனக்கு சாலா வந்து ரொம்ப ப்ராமிசிங், ரொம்ப கரெக்டாக இல்லையோ. அவர் வந்து
அவர்ட்ட பால் கிடைச்சதும் கரெக்ட்டா ஃபினிஷ் பண்ண முடியலையோ அப்படின்னு ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. கடைசி நேத்து 2-3 நெறைய மேட்சஸா. மிஸ்பிளேஸ் பாஸ்லாம் ஆனா இருந்துச்சு. பாஸஸ் ஓகே. பட் ஆனா நேத்து அவர் பண்ண ஃபினிஷ் வந்து ஒரு கிளாசிக் சாலா ஃபினிஷ் மாரி தெரிஞ்சது. ஓகே. அதான் ஃபினிஷ் சாரி ஐ டேக் இட் பேக் சாலா அப்படின்ற மாரி அதான் தான் சொல்றேன். இருந்தது. அவங்க இப்ப நூனஸ் வந்து நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணுவாரு. ஆனா ஒரு கோல் அடிச்சு வின் பண்ணுவாரு. ஆமா. ஆனா என்னன்னா, அது கிடையாதுல்ல. ம். மொத்த கேமும் வந்து ஒரு டீமும் ஒரு இதாகும்போது, ம். இது எப்ப தெரிய வரும்னா, இப்ப உங்களுக்கு ஆர்சனல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே. ஆர்சனல் வந்து அன்னைக்கு வந்து PSG கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் கேம், மேன் சிட்டி கேம், PSG கேம் எல்லா கேமும் எடுத்துக்கோங்க. ஆஃப் த பால் வந்து அவங்களோட பொசிஷனிங்கும் சரி, ம். ஆஃப் த பால் வந்து அவங்க வந்து பால வின் பண்றது விதமும் சரி, வாஸ் ஸ்பெக்டாகுலர். அததான் வந்து உனையமேரி சொல்றாரு. ஓகே. உனையமேரி பாருங்க, இவர் என்ரிகே சொல்றாரு. ம். ஆஃப் த பால் யூரோப்ல வந்து பெஸ்ட் டீம் இவங்க தான் சொல்லிட்டு. இது இந்த இடத்துக்கு வரதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஆனா அந்த ப்ரெஸ்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கு பிளேயர்ஸ்கோட மென்டாலிட்டி இருக்குல்ல. ம். சாக்காவும் மார்டினெல்லியும் நாங்க பண்றதுக்கு காரணம் இந்த ப்ராசஸ். இதனால எங்களுக்கு க்ளீன் ஷீட். இப்போ சாக்காவும் மார்டினெல்லியும் வந்து சாலா மாதிரி அந்த லக்ஸரி எடுத்திருந்தாங்கன்னா ஆர்சனல் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியல. ஓகே. இந்த இடத்துக்கு ஆர்சனல் வந்திருப்பாங்க. வின் பண்ணல இருக்கட்டும். இவங்களுக்கு அவங்களோட டீமோட அணுகுமுறை வேற மாதிரி இருக்கலாம்ல இப்போ. இல்லையே ஆக்சுவலாக ஸ்லாட் எதிர்பார்க்குறாருன்னு தோணுது பார்க்கும்போது எனக்கு. நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சாலா வந்து இதனால பண்ணலன்னு சொல்ல, டேட்டாவாக எடுத்து பார்க்கும்போது வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பாசஸோட இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஆப்போசிட் டீம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா சாலா ஏதோ வகையில் லைபிலிட்டியாக இருக்கான்னு அர்த்தம். அந்த இதில் தான் பார்க்குறேன் நான். அதோட வந்து அவங்க ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அது கவனிச்சிங்கன்னா தெரியும். அதிரடியாக வந்து அவங்களோட இதுக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க. லிவர்பூல்து ஒரு ஸ்லோ பிகினிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கொண்டு வரது இருக்காங்க. ப்ளஸ் இது வந்து இது நான் சொல்கிறேன் இன்டர்பிரனர் சாரி. என்னன்னா சாலா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா கடைசி இந்த கிளாப் வந்து யூஸ்வலாக என்னன்னா அவருக்கான ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாரு. அவருக்கான ஸ்டைலில் வந்து மற்ற டீம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஆப்போனன்ட்ஸ் வந்து அவரோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. ஆனால் ஸ்லாட் வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனி டாக்டிக்ஸ் வச்சிருக்காரு. ஒவ்வொரு டீமையும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராரு அப்படின்ட்டு சாலா சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். அவங்க வந்து ஸ்லோவாக ஆன் த கோ அவங்க ஒரு டீமுக்கு அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஆன் த கோ அவங்களோட கேம் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் ஒரு குட்டி ப்ராசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு ஒருவேளை இது அவரோட இந்த 2 கேமில் பெருசாக படுதுன்னு தோணுது எனக்கு. ஓகே. இந்த 2 கேம்லேயும் வந்து அவங்க டாமினேட் பண்ணல. ஓகே. அவங்க டாமினேட் பண்ணாத கேம்ஸில் அவங்க டாமினேட் பண்ணாட்டியும் அவங்க வல்னரபிளாக தெரிஞ்சாங்கல்ல. அந்த வல்னரபிளாக தெரியிற இடத்துல தான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆர்சனலும் மேன் சிட்டியோ வந்து பாலை விட்டுட்டு அவங்க இருந்தாலுமே அவங்க வல்னரபிளாக தெரிய மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ நீங்கள் ஆர்சனல் வந்து ஒரு 2 சீசன் முன்னாடி பட்ட மிஸ்டேக்ஸ் இப்போ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே. ஆமாம். அந்த மிஸ்டேக்ஸ் இருக்காது. அதுக்கு வந்து அந்த ப்ராசஸ் தான் காரணம், அந்த பொசிஷனிங் தான் காரணம்னு நான் அன்றைக்கி PSG கூட வந்து அவங்க பாலை விட்றாங்க. PSG வந்து பால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி விட்றாங்க. ப்ளஸ் அவங்க வந்து அடுத்த மேன் மார்க் ஏதோ பண்ணி அதை பால் எடுத்துடுறாங்க, வின் பண்ணுறாங்க. பட் PSG எங்கேயுமே ஒரு டேஞ்சரஸ் பொசிஷனுக்குள்ளே போகவே இல்லை. ஓகே. டேஞ்சரஸ் பொசிஷனில் வந்து ஏதோ ஒரு 2 பால் தான் அடிச்சிருப்பாங்க தவிர்த்து மொத்தமாக இந்த கேம் வந்து ஆர்சனல் கிட்ட நாங்கள் திருட போகிறோன்ற மாதிரி PSG அன்றைக்கி விளையாடவே இல்லை. அந்த இடத்துக்கு வரதுக்கு ஆர்சனலுக்கு இவ்வளோ நாள் எடுத்துச்சு. பட் என்னன்னா இந்த ப்ராமிசிங் வின்ஸை வச்சு மட்டுமே லிவர்பூல் நம்ம எடை போட முடியாது. லிவர்பூல் ஹேஸ் சம் ப்ராப்ளம்ஸ், லூப்ஸ் இருக்கு. அந்த லூப்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. இதை வந்து பொலோனியாவும் உல்வ்ஸ் மேட்சை பார்த்த டீம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு படுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். UCL இந்த இதோட முடியுது. அடுத்து எங்களோட கிரேட்டஸ்ட் காம்படிஷன்ஸ் யூரோப்பா லீக் அண்ட் கான்ஃபரன்ஸ் லீக் நடக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சு நெக்ஸ்ட் என்னன்னா மேன்யூ பற்றி ஒரு ப்ராப்பர் எபிசோட் பண்ணணும் அப்படின்ற பிளான்ல இருக்கும். ஸோ நாளைக்கு மேட்ச், இன்னைக்கு நைட்டு மேட்ச் முடிஞ்சதும் நாளைக்கு அதை பற்றி பார்ப்போம். அண்ட் அதிலே நானும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரை வாழ்கிற முடியும். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.